5 to 12 மாசம் உயிரோட இருப்பாங்க. மிக மோசமான ஆட்கொல்லி நோய். இதெல்லாம் ஐஐடி இயக்குநருக்கு தெரியாதா? ஐஐடி இயக்குநர் சொல்றது மாதிரி பஞ்சகவியத்துல பசுமாட்டு சாணியை கலந்து யூரினை கலந்து குடிச்சா நாங்கள் பட்டியல் சாக சொல்லக்கூடிய எல்லா நோய்களும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கோமியம் குடிச்சு எனக்கு புற்றுநோய் சரியா சொல்லுவாங்க. ஏமாற்ற செய்யலாம் இல்லையா? அண்மையில பார்த்தா ஒரு கிரிக்கெட் வீரர் மாதிரி சொன்னாரு. இதெல்லாம் அறிவியலுக்கு புறமானது. அப்ப எல்லா விதமான நவீன அறிவியல் சிகிச்சை பலனையும் பெற்றுவிட்டு அதன் மூலமா நோயை முழுமையாக குணப்படுத்தி கொண்டு மக்களுக்கு சாதாரண பாமர மக்களை ஏமாற்றுகிற வகையில அறிவியலுக்கு புறமான கருத்துல பரப்புறாங்க. அது பின்னால அரசியல் இருக்கு. மருத்துவத்துல இந்த போலித்தனமான விஞ்ஞானத்தை பூத்தி அறிவியலுக்கு புறமான கருத்துக்களை பூத்தி மக்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள். கவுனை யூரினை குடிச்சாங்க கொரோனா வராது, கொரோனா குணமானு சொன்னாங்க. பசுமாட்டு சாணியை மேல பூசிக்கொண்டால் கொரோனா வராதுன்னு சொன்னாங்க. வீட்டுல விளக்கேற்றி வச்சா கொரோனா கிருமி தப்பி ஓடிடும் சொன்னாங்க. அதே மாதிரி பழைய பாத்திரத்தை அடிச்சாங்க, அதுல வரக்கூடிய அலைகள் மூலமாக கொரோனாவில திருச்சி ஓடிடும் சொன்னாங்க. இந்த மாதிரி அறிவியலுக்கு புறமான கருத்துக்கள் தொடர்ந்து மோடி அரசு பரப்பியது. கொரோனா காலகட்டத்தில் பசுமாட்டு சாணி மூலமாக மிக மோசமான விரைவாக இறப்பை உருவாக்கக்கூடிய நோய்கள் வரலாம். ஜியார்டியாசிஸ் சொல்லக்கூடிய வயிற்றுப்போக்கு வரலாம். நாடா புழு தொற்று வரலாம். நாடா புழு மூளையில போய் தனித்தனியா பிரிஞ்சு கூடு கட்டுவது மூலமாக சிஸ்டிக் சர்க்கோசிஸ் என்ற பாதிப்பு வரும். ஏராளமான சின்ன சின்ன முட்டையா மூளையில உருவாகும். அந்த மாதிரி மூளையில ஏராளமான சிஸ்ட் அந்த முட்டையில் உருவானாக்க அதனால தீராத வலிப்பு ஏற்படும். வலிப்புக்கான மருந்து கொடுத்தா கூட கட்டுப்படாது. அது பேர் சிஸ்டிக் சர்க்கோசிஸ். அது பசுமாட்டுடைய சாணத்தின் மூலமா வரும். அதே போல இறைச்சி சரியா வேக வைக்காமல் சாப்பிட்டாலும் வரலாம். அதே போல பாத்தீங்கன்னாக்க டைபாய்டு வரலாம். இது மாதிரி ஏராளமான நோய்கள் வரலாம். அதே போல பாத்தீங்கன்னாக்க இன்றைக்கு பல்வேறு நாடுகள்ல நேற்றைய முன்தினம் பாத்தீங்கன்னா ஜெர்மனியில பசுமாடுகளுக்கு சில மாடுகளுக்கு போவைன் ஸ்பாஞ்சிஃபார்ம் என்செஃபலோபதி சொல்லக்கூடிய மிக மோசமான நோய் பாதிப்பு வந்திருக்கு. மேட் கவ் டிசீஸ் பேரு. அது பசுமாட்டு சாணத்தின் மூலமா பரவக்கூடியது. ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் சொல்லுவாங்க. இது ஏற்கனவே 2001ஆம் ஆண்டு 2002ஆம் ஆண்டு வாக்குல இங்கிலாந்துல மிக மோசமாக பரவியது. இங்கிலாந்துல அந்த மாதிரி பசுமாட்டுகளுக்கு பரவினதுனால லட்சக்கணக்கான பசுமாட்டை கொண்டு குவியலா பெரிய குழி தோண்டி புதைச்சாங்க. அப்படிப்பட்ட மோசமான நோய் அந்த பசுமாடுகளுக்கு இங்கிலாந்துல ஏற்பட்ட பொழுது இங்கிலாந்துல இருந்து அனைத்து நாடுகளும் பால் பொருட்களை இறக்குமதி செய்து தடை செய்தார்கள். இறைச்சியை தடை செய்தார்கள். இங்கிலாந்துல இருந்து மேற்கத்திய நாடுகளில் செல்லக்கூடிய பயணிகளுடைய ஷூ செருப்பு முதற்கொண்டு எல்லாத்தையும் ஆன்டிசெப்டிக் போட்டு தொடச்சாங்க. ஏன்னா இங்கிலாந்துல ஒரு பயணி மாட்டு சாணியை மிதிச்சுட்டு அங்கிருந்து அமெரிக்காவுக்கு போய் அந்த மாட்டு சாணி மூலமா அமெரிக்க மாடுகள் நோய் தொற்று வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஏர்போர்ட்ல நிறுத்தி எல்லாருடைய ஷூவையும் ஆன்டிசெப்டிக் போட்டு கிளீன் பண்ண அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சாங்க. அப்படிப்பட்ட மோசமான நோய். அந்த நோய் மனிதர்களுக்கு வரலாம். அந்த நோய் மனிதர்களுக்கு வந்தா சிஜேடின்னு பேரு. அப்ப குருசிஃபெல் ஜாக்கப் டிசீஸ் பேரு. அப்ப அந்த நோய் மனிதர்களுக்கு வரலாம். அந்த நோய் மனிதர்களுக்கு வந்தா என்னன்னாக்க நம்முடைய மூளை பஞ்சு மாதிரி மாறி போயிடும். நினைவாற்றல் போயிடும். தசையில கண்ணாம துடிக்கும். அவங்க பாத்தீங்கன்னா நோய் வந்த பிறகு 5 to 12 மாசம் உயிரோட இருப்பாங்க. மிக மோசமான ஆட்கொல்லி நோய் அந்த குருசிஃபெல் ஜாக்கப் டிசீஸ் சொல்லக்கூடிய அந்த பசுமாட்டு சாணத்தினால பரவக்கூடிய நோய். இதெல்லாம் ஐஐடி இயக்குநருக்கு தெரியாதா? அந்த நோய் என்பது வைரஸை விட நுண்ணிய ஒரு கிருமி, ஒரு வகையான கிருமி. கிருமியோட சொல்ல முடியாது. பிரியான்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள்னால உருவாது. அது உயிர் உள்ளதா உயிரற்றதா கண்டுபிடிக்க முடியல. எனவே அது மோசமான ஒரு நோய். அது பசுமாட்டு சாணத்தினால பரவும். இது ஐஐடி இயக்குநருக்கு தெரியாதா? அதெல்லாம் படிக்காம பேசலாமா அவரு? இது போன்ற ஏராளமான நோய்கள் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப ஐஐடி இயக்குநர் சொல்றது மாதிரி பஞ்சகவியத்துல பசுமாட்டு சாணியை கலந்து யூரினை கலந்து குடிச்சா நாங்கள் பட்டியல் சாக சொல்லக்கூடிய எல்லா நோய்களும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நவீன அறிவியல் மருத்துவத்தை பின்பற்றுவதில் ரொம்ப நல்ல நோயாளி ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவர் பேட்டி கொடுத்துருக்காரு. அப்ப அந்த அடிப்படையில் நவீன அறிவியல் மருத்துவ சிகிச்சை பெற்று ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்து அதை ஃபாலோ பண்ணனால இன்னைக்கு பிழைச்சு நன்கு ஆரோக்கியத்தில் இருக்காங்க. உண்மையை சொல்லுமா இல்லையா? நான் நவீன அறிவியல் மருத்துவத்தில் சிகிச்சை பெற்றுக்கொண்டேன், எனக்கு பூர்ணமாக குணமடைந்து விட்டது, மார்பக புற்றுநோயில் நான் விடுபட்டிருக்கேன்னு சொல்லுமா இல்லையா? தமிழ்நாட்டை சேர்ந்த பிரபலமான நடிகை சொல்றாங்க. அது பாராட்ட இருக்குது. ஆனா பிரக்யா சிங் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அது போல என்ன சொல்றாங்க? கோமியம் குடிச்சு எனக்கு புற்றுநோய் சரியா சொல்லுவாங்க. ஏமாற்ற செய்யலாம் இல்லையா? அப்ப அதை நம்பிக்கிட்ட சாதாரண கிராமப்புற மக்கள் மார்பக புற்றுநோய் மருத்துவமனை போவாங்களா? டெய்லி பசுமாட்டு யூரின்
அறிவியல் குடிச்சிட்டு மார்பக புற்றுநோய் சரியாக சொல்லுவாங்க. அண்மையில பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் வீரர் மாதிரி சொன்னாரு. இதெல்லாம் அறிவியலுக்கு புறம்பானது. அப்ப எல்லா விதமான நவீன அறிவியல் சிகிச்சை பலனையும் பெற்றுவிட்டு அதன் மூலமா நோயை முழுமையாக குணப்படுத்தி கொண்டு மக்களுக்கு சாதாரண பாமர மக்களை ஏமாற்றுகிற வகையில அறிவியலுக்கு புறமான கருத்துல பரப்புறாங்க. அது பின்னால அரசியல் இருக்கு. அதுதான் இந்துத்துவ அரசியல், மிக மோசமான அரசியல். எனவே இது இந்தியால 2030 ஒரே தேசம் ஒரே மருத்துவமனையை கொண்டு வர போறாங்க. அதுக்கு என்னன்னாக்க பிற்போக்கான அறிவியல் பூர்வமான கருத்துக்களை எல்லாம் இன்றைக்கு மருத்துவமனையில திணிச்சு இதெல்லாம் இந்தியாவோட மருத்துவமனை கொண்டு வரதுக்கான முயற்சியை மோடி அரசாங்கம் செய்யறது. 2030 ஒரே தேசம் ஒரே மருத்துவமனை அறிவிக்க போறாங்க. எனவே இந்து ராஷ்டிராவுக்கான ஒரு மருத்துவமுறை, மருத்துவத்தை அடையாள அரசுக்குள்ள திணிக்கிறாங்க, அடையாள அரசுக்குள்ள அறிவியலை திணிக்கிறாங்க. எனவே மருத்துவ அறிவியல் அடையாள அரசியல மாற்றப்படுகிறது. எனவே மருத்துவத்துல இந்த போலித்தனமான விஞ்ஞானத்தை பூத்தி அறிவியலுக்கு புறமான கருத்துக்களை பூத்தி மக்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள். இதுதான் இந்தியாவுடைய இந்துத்துவாவுடைய மருத்துவம் என்று மக்களுக்கு பிரகடனப்படுத்த அவர் நினைக்கிறார்கள். எனவேதான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்க பிஜேபி ஆட்சி வருகின்ற பொழுதெல்லாம் போலி அறிவியலையும் போலி மருத்துவத்தை ஊக்கப்படுத்துகிறார்கள். கொரோனா காலத்துல கூட நம்ம யூரின், அதாவது கவுட யூரினை குடிச்சாங்க கொரோனா வராது, கொரோனா குணமானு சொன்னாங்க. பசுமாட்டு சாணியை மேல பூசிக்கொண்டால் கொரோனா வராதுன்னு சொன்னாங்க. வீட்டுல விளக்கேற்றி வச்சா கொரோனா கிருமி தப்பி ஓடிடும் சொன்னாங்க. அதே மாதிரி பழைய பாத்திரத்தை அடிச்சாங்க, அதுல வரக்கூடிய அலைகள் மூலமாக கொரோனாவில திருச்சி ஓடிடும் சொன்னாங்க. இந்த மாதிரி அறிவியலுக்கு புறமான கருத்துக்கள் தொடர்ந்து மோடி அரசு பரப்பியது கொரோனா காலகட்டத்தில். இதெல்லாம் நம்பியிருந்தா இப்படி நம்ம மக்களை காப்பாற்றி இருக்க முடியாது. எனவே நவீன அறிவியல் மருத்துவமும் மருத்துவ சிகிச்சைகளும் தடுப்பூசி தான் கொரோனாவிலிருந்து மக்களை காப்பாற்றி என்பதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நிறுவனமான அறிவியலை பற்றி பேசாமல், நிறுவனமான மருத்துவ முறைகளை பற்றி பேசாமல் மக்களுக்கு எதிராக நம்முடைய காமகோடி அவர்கள் வர பேசியிருப்பது என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கும் சுகாதாரத்திற்கும் எதிரானது. உடனடியாக அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். தான் சொன்ன கருத்தை அவர் திரும்ப பெற வேண்டும் என சமூக சமத்துவத்திலான டாக்டர்கள் சங்க சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அவ்வாறு செய்யாவிட்டால் அவருக்கு எதிராக, அவருடைய கருத்துக்கு எதிராக தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது பல்வேறு கேள்விகளுக்கு, ஐயங்களுக்கு அந்த இதை போடுறோம். அதுக்கப்புறம் நீங்க கேள்வி நவீன அறிவியல் மருத்துவத்தின் மீதான தாக்குதலை தான் இதை நம்ம பார்க்கிறோம். நவீன அறிவியல் மருத்துவத்தை காப்பாற்ற வேண்டும், சேவ் மாடர்ன் சயின்டிபிக் மெடிசன் அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் கவ் யூரின் கியூர்ட் மை பிரெஸ்ட் அப்படின்னு, பிரெஸ்ட் கேன்சர்னு மேடம் சொல்றாங்க. சாத்வி பிரக்யா அவங்க மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா இருக்காங்க. ஆனா அவங்க சொன்னதுக்கு மாற அவங்களுக்கு 3 அறுவை சிகிச்சை நடந்திருக்கு. இதுதான் டாக்டர் ரவீந்திரநாத் சொன்னாங்க. அதாவது ஒரு பக்கம் கவ் யூரின் மட்டும்னால தான் எனக்கு கேன்சர் சரியாச்சு அப்படின்னு சொல்றது மக்கள் மத்தியில். ஆனா அவங்க போயிட்டு நவீன அறிவியல் மருத்துவத்தை அனுபவித்து அறுவை சிகிச்சை செய்து கொண்டு ஆரோக்கியமாக இருப்பது இது தவறான, மக்கள் மத்தியிலேயே மிக தவறான கருத்துக்களை பரப்பும். அந்த அறுவை சிகிச்சை செய்த நிபுணர் மருத்துவருடைய இது. அடுத்து இவர் யூபி மினிஸ்டர் கேன்சர் கவு ஷெட்ல போயிட்டு கிளீன் பண்ணாலே, அங்க போய் படுத்திருந்தாலே கேன்சர் சரியாகும் அப்படின்னு. இவங்களாம் யாருன்னா இப்ப யாரோ போறவங்க வரவங்க, ஒரு வட்ட செயலாளர் அந்த மாதிரி இல்ல, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், பாராளுமன்றத்திலிருந்து முடிவெடுக்கின்ற இடத்துல இருக்கிறவர்கள் கூறுவது என்பதுதான் மிகவும் வருத்தமாக இருக்கிறது. கவு ஷெட் பசுமாட்டு தூய்மைப்படுத்துறதுனால கேன்சர் வரான்னு சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன்னாக்க, பசுமாட்டுடைய இதை நீங்க போய் தூய்மைப்படுத்துங்க, கேன்சர் வராங்க எல்லாருமே முன்னேறிய சாலையில் உள்ள பசுமாட்டு வளர்க்குறவங்க சாதாரண தொழிலாளி வச்சுக்கிறீங்க, நீங்களே கிளீன் பண்ணிக்க வேண்டியதானே. அப்ப இது மக்களை ஏமாத்துறது. நீ இந்த மாதிரி சேவை செஞ்சாக்க பசுமாட்டை சுத்தமா வச்சுட்டு பராமரிச்சுன்னா உனக்கு கேன்சர் வரான்னு சொல்லி மக்களை ஏமாத்துற செயல். அதான் சொல்றாரு. இது பல நாட்களா இது தொடர்ந்து இதை வலியுறுத்தி வருகிறார்கள். ஸோ இது மாதிரியான விஷயங்கள். அடுத்து அந்த சாணி இது பண்றது, இது இது மாதிரி பலர் கருத்துக்களை குறிப்பிட்டு வராங்க. அடுத்து இவங்க பிரக்யா தாக்கூர் அவங்க திருப்பி என்ன சொல்றாங்கன்னா, இந்த கவ் யூரின் குடிச்சா கொரோனா சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு இன்ஃபுளுன்ஷியலா இருக்கிறவங்க, ரெஸ்பான்சிபிளான பொசிஷன்ல இருக்கிறவங்க சொல்றது ஏற்புடையது இல்லை. அதே மாதிரி அறிவியலுக்கு புறம்பான கருத்துக்களை பாத்தீங்கன்னா, இப்ப இந்தியாவில் இருக்கிற ஜட்ஜஸ் கூட அந்த பீகாக் அப்படிங்கிற மயில், இந்தியாவோட தேசிய பறவையான மயில் செக்ஸை இது பண்ணாது, அதோடைய ஆண் மயிலுடைய கண்ணீரை மயில் குடிச்சனால பருகுவதன் மூலமாக இனப்பெருக்கம் செய்யறது சொல்லி ஒரு ஜட்ஜ் சொல்றாங்க. முக்கியமான முதல் நாள் அப்ப எதுக்காக சொல்றாங்க, ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியே சொல்லிட்டாரு, ஐஐடி இயக்குநரே சொல்லிட்டாரு, அமெரிக்கால ஆதாரம் இருக்காரு சொல்லிட்டாரு, அமெரிக்கால ஆதாரம் இருக்குன்னு சொல்றாரு என்று சொல்லி கேள்வி கேட்கிறாங்க. அப்ப ஐஐடி இயக்குநர் சொல்றதுக்காக நம்ப கூடாது. ஒரு மிகப்பெரிய ஜட்ஜு ஜெய்ப்பூர்ல பதவியில் இருக்கும் முதல் நாள்
வந்து அவர் சொல்றாரு நீதிமன்றத்துல, இந்தியாவில் வந்து தேசிய பறவை வந்து மயில். அந்த மயில் வந்து பாலியல் உறவு மூலமாக இனப்பெருக்கம் செய்யல, மாறாக ஆண் மயிலுடைய கண்ணீரை பெண் மயில் குடிப்பது மூலமாக இனப்பெருக்கம் செய்ய சொன்னாங்க. இதை யார் ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்படிப்பட்ட கருத்து சொல்றாங்க. இந்த இந்திய அரசாங்கம் தொடர்ந்து அறிவியலுக்கு எதிரான கருத்துக்களை பரப்பி வருகிறது என்று இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய சயின்டிஸ்ட் ஒரு 100 பேர் 200 பேர் சேர்ந்தெல்லாம் கடிதங்களை வந்து பிரைம் மினிஸ்டருக்கு அனுப்புறாங்க, பொது வெளியில வந்து பேசுறாங்க. இது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறதுனால இந்த பிரஸ் மீட்ல நம்ம ஒரு ஜஸ்ட் லைட்டா சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படின்னு பாக்குறோம். மார்ச் ஃபார் சயின்ஸ், அறிவியலுக்காக போராட வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்து நமக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது மாதிரி விளக்கேற்றினா வந்து கொரோனா போயிடுங்கிறது அந்த மாதிரிலாம். ஸோ இதெல்லாம் வந்து தனிநபர்கள் சொல்றாங்க, எம்பி தானே சொல்றாங்க, அவங்க தானே சொல்றாங்க, இவங்க தானே சொல்றாங்க அப்படி என்று புறந்தொள்ள முடியாத அளவுக்கு இந்தியாவில் இருக்கின்ற மிக முக்கியமான சயின்ஸுக்கு ஆதரவாக இருக்கின்ற டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அவங்களே வந்துட்டு ஆராய்ச்சிக்கு வந்து பணம் கொடுக்குறாங்க, மக்களுடைய வரி பணம். காயத்ரி மந்திரத்தை கூறுவதன் மூலமாக கொரோனா வந்து போகும் அப்படின்னு ஒரு ரிசர்ச் பண்றாங்க. அதுக்கு வந்து மக்களுடைய வரி பணத்தை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்போ முடிவுல என்ன ஆச்சு? அப்ப காயத்ரி மந்திரம் சொன்னதுனால எல்லாரும் கொரோனா போயிடுச்சு, நம்ம ஆக்சிஜன் இல்லாம இத்தனை பேரை நம்ம இழந்தோமே. ஸோ இதெல்லாம் தான் மிக மோசமான போக்கா இருக்கிறது. ஸோ எய்ம்ஸ் ரிஷிகேஷ்ல வந்து அதுக்கான ஆராய்ச்சி பண்ணுது. ஆராய்ச்சி வந்துட்டு பண்ணிட்டு அது முடிவு சொல்றது இல்லை, அதுக்கான ஃபண்டு மட்டும் அதை இது பண்ணிட்டு கடைசியில வந்து ஒரு அறிவியலுக்கு புறமான கருத்துக்களை வந்து கூறுகின்ற ஒரு போக்கு இருக்கின்றது. அதே போல மூளை இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவில் தமிழ்நாட்டில் அதிகமாக விபத்து ஏற்படுகிறது, நிறைய பேர் பிரெயின் இன்ஜுரி ஏற்படுகிறது, மூளையில வந்து அடிபட்டு ஐசியூல கோமால இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை, அந்த பேர் படிச்சுக்கோங்க, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, வாயில வரல. அந்த மந்திரத்தை வந்து மகாமிருத்யுஞ்சா, அந்த மந்திரத்தை வந்து 1 லட்சத்துக்கு மேல தடவை வந்து ஐசியூல உட்காந்து சொல்லும் பொழுது அந்த கோமா பேஷண்ட் சரியாயிடுவாங்க அப்படிங்கிற வந்து ஆராய்ச்சி வந்து நடப்படுகிறது. இதெல்லாம் தொடர்ந்து பல வருடங்களாக நடக்கின்ற ஒரு ஆராய்ச்சிகள். இது வந்து எய்ம்ஸ்ல வந்து கேட்கறாங்க. அதுக்கப்புறம் அவர் ஒத்துக்கலன்னா ஐசிஎம்ஆர் என்பது இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் என்கின்ற மிக மிக முக்கியமான ஆராய்ச்சிக்கான இருக்கின்ற நிறுவனம் வந்து ஃபண்ட் பண்ணி இதை வந்து பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதோட இஃபெக்ட் என்ன? ராமோகன் லோகியா மருத்துவமனையில தான் இந்த ஆராய்ச்சி நடக்கிறது. 3 வருஷம் தொடர்ந்து பண்ணாங்க, 2016 வரைக்கும். அதோட இம்பாக்ட் என்ன அது பத்தினா மக்கள் மத்தியில வரல. ஒருவேளை அது நல்லா இருந்ததுன்னா மந்திரம் சொன்னாங்கன்னா, நமக்கு இன்னைக்கு ஐசியூல பாத்தீங்கன்னா ராஜீவ்காந்தி மருத்துவமனையில ஒரு வெண்டிலேட்டர் தான் இருக்கு, ஒரு பெட் தான் இருக்கு, நம்ம ரொம்ப கவலைப்படுறோம். அந்த மாதிரி நிலைமையில இல்லாம போயிடும் அப்படின்னா, ஆனா உருப்படியா ஒன்றும் இல்லைங்கிறதான் பாயிண்ட். ஸோ தொடர்ந்து வந்து இந்தியா முழுமைக்கும் பல பிரச்சனைகள் இருக்கும்போது இது 2019 அந்த ரிசர்ச் முடிஞ்சிருச்சு, ஆராய்ச்சி முடிஞ்சிருச்சு. ஸோ அதை பத்தி இதெல்லாம் வெளியில வரமாட்டேங்குது. இதே மாதிரி வந்து பாபா ராம்தேவ் என்பது தொடர்ந்து மாடர்ன் சயின்டிபிக் மெடிசனை அட்டாக் பண்ணுவாரு. அவருடைய மருந்து 7 நாள்ல வந்து டயபெட்டிஸ் சரியாயிடும், கொரோனா சரியாயிடும், எல்லாம் சர்வரோக சஞ்சீவி என்பது மாதிரி தான் வந்து சொல்வாரு. அதுக்கு வந்து அதை பத்தி வந்து அது வந்து மாடர்ன் சயின்டிபிக் மெடிசன் வந்து ஒரு ஸ்டூபிட் மெடிசன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் அவங்கள்ட்ட இதை சொல்லியிருக்காங்க, நீங்க தேவையில்லாம நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லி தவறான கருத்துக்களை மக்கள் மத்தியில பரப்புறீங்க, உங்களுக்கு வேற ஒரு அறிவியல் மருத்துவம், நவீன அறிவியல் மருத்துவத்தை பத்தி நீங்க சொல்லாதீங்க, உங்களுக்கு ஆயுர்வேதா பத்தி சொல்லணும்னா அதை பத்தி சொல்லிக்கோங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஸ்டூபிட் மெடிசன் சொல்லிட்டு, ஆனா வந்து அவருக்கு உடம்பு சரியில்லைனாலும் போய் அட்மிட் ஆக வேண்டியது. அவர் கூடவே இருக்கின்ற அவருடைய பட்டாச்சாரியா அவரும் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாரு. சோ இது மாதிரியான விஷயங்கள் மக்களுக்கு ஒண்ணு சொல்லிடுறது, மாடர்ன் சயின்டிபிக் மெடிசன், நவீன அறிவியல் மருத்துவம் ஸ்டூபிட் மெடிசன், அதை பண்ணாதீங்க, அதுல அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு, அதே நேரத்தில் அவங்க உற்பத்தி பண்ற மருந்து தரமற்றதாக இருக்கின்றது என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் நடந்து, அதெல்லாம் அந்த அப்ஜெக்ஷனபிள் இது அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நீங்க வந்து திரும்ப பெற வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் வந்து தொடர்ந்து வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. ஸோ இது மாதிரி அதே மாதிரி பாஜக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அந்த கணேஷாவுடைய பிள்ளையாரோட தலையை வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து பண்ணாங்கன்றதுலேருந்து யோகா பண்ணா கேன்சர் கியூர் ஆகும் என்பது வரைக்கும் எது வேணா யார் வேணா எங்க வேணா சொல்லலாம். மாண்புமிகு பிரைம் மினிஸ்டரே வந்து ஒரு சயின்ஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து இது மாதிரியான கருத்துக்களை சொல்ல முடிகிறது அப்படின்னு. அதே போல மக்கள் மத்தியிலே RSS வந்து கர்ப்ப சங்கர் என்று மிக முக்கியமான ஒரு நல்ல குழந்தையை வந்து உருவாக்கணும், தேசபக்தி உள்ள அதே நேரத்துல மென்டலாகவும் பிசிக்கலாகவும் ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு குழந்தையை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேம்ப்ஸ் எல்லாம் பண்றாங்க. குழந்தை வயிற்றுல இருக்கும் போதே வந்து வேத மந்திரங்கள் எல்லாம் சொல்லணும் அப்படின்னு. அதே மாதிரி நம்மளுடைய தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க மேடம் வந்துட்டு மகப்பேர் என்ன மாதிரி அவங்களும் ஒரு மகப்பேர் மருத்துவர், அவங்களே சுந்தரகாண்டம் படிச்சா வந்து குழந்தை வந்து பிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கவர்னரா இருக்கிறப்ப ஆளுநரா இருக்கின்ற பொழுது அவங்க என்ன சொல்றாங்க, கம்பராமாயணத்தை சுந்தரகாண்டத்தை படிச்சாக்க குழந்தையில வந்து நல்ல குழந்தை அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் இது போன்ற ஒவ்வொருத்தரும் திட்டமிட்டு செய்யறாங்க. இது காரணம் வந்து மருத்துவத்துல இந்துத்துவ கருத்துல திணிப்பது என்பதுதான். எல்லாம் அதேதான்.
ஸோ அது மாதிரி வந்து ஒரு சங்கரி நல்ல தூய்மையான குழந்தை அப்படின்னு சொல்லும் பொழுது மற்ற பிசிக்கலி டிசேபிள் குழந்தைலாம் என்ன குழந்தைங்க அப்படி அழகா இருக்கணும், மூளையோட இருக்கணும், அந்த மாதிரி குழந்தைய மட்டும்தான் உற்பத்தி பண்ணணும், அதுல ஆண் குழந்தைகள் பண்றது போல பல்வேறு வந்து பிற்போக்குத்தனமான கருத்துக்களை வந்துச்சுன்னு சொல்லி பார்க்க வேண்டியதா இருக்கு. இது எல்லாமே அவங்க எப்படி பண்ணாங்க, அப்படி தொடர்ந்து இந்தியா முழுமைக்கும் எப்படி அந்த கிளாஸஸ்லாம் எடுக்கணும் அப்படிங்கறத பத்தி சன்ஸ்கரி தேஷ்பக்தி பேபிஸை உருவாக்குறது. அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, அது பேர் டிசைனர் பேபிஸ். ஸோ டிசைனர் பேபிஸ் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ இது மாதிரி தொடர்ந்து இந்தியா முழுமைக்கும் அறிவியலுக்கு புறமான கருத்துக்கள் போயிடுது. அதே நேரத்தில் இந்தியாவில் எல்லா உயிருமே நம்ம உயிரா மதிக்கணும், எல்லா உயிருமே நம்ம மனித நேயத்தோடு நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது கவுக்கு மட்டும் ஒரு அதோடைய ரிலீஜியஸா அது கொடுக்கறதுனால தான் கவுக்கு மட்டும் ஆம்புலன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா கவு ஆம்புலன்ஸ் சொல்லிட்டு ஸோ பசுமாட்டுக்கு ஆம்புலன்ஸ் தப்பு இல்லை. தமிழ்நாட்டில் அந்த ஸ்கீம் வர்றப்ப முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கிறப்ப அவங்க என்ன பண்ணாங்க, கால்நடை ஆம்புலன்ஸ் தான் பேர் வச்சாங்க. ஆனா வட மாநிலங்களில் பிஜேபி வாழக்கூடிய மாநிலம் கவு ஆம்புலன்ஸ் பேர் வைக்கிறாங்க. கவுக்கும் தேவைதான், இதர கால்நடைகளுக்கு சிகிச்சை தேவைதான். அதெல்லாம் கால்நடை ஆராய்ச்சி மையம் இருக்கு, கால்நடை மருத்துவர்கள் இருக்கு, அதுக்கும் படிக்கிறாங்க. அவங்க 5 வருஷம் படிக்கிறாங்க. கால்நடைகள் நோய் அவங்களும் சிகிச்சை எடுக்கிறாங்க, தவறு கிடையாது. கால்நடைகளும் ஆம்புலன்ஸ் தேவை. ஆனால் உள்நோக்கத்தோட பசுக்கான ஆம்புலன்ஸ், பசுக்கான மருத்துவக் கல்லூரி, பசுக்கான ஆராய்ச்சி மையம், பசுக்கான பல்கலைக்கழகம் என்றெல்லாம் சொல்வது ஏற்படுவது அல்ல என்பதுதான். எனவே அதுல பசுவை புனிதப்படுத்தக்கூடிய இந்துத்துவ அரசியல் இருக்கிறத திரும்ப திரும்ப சொல்றோம். அதே தான் நம்முடைய ஐஐடி இயக்குனர் செய்கிறார். ஸோ இதுதான் மேடம் லாஸ்ட் ப்ராஜெக்ட் அவங்க ஆம்புலன்ஸ் ஃபார் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு போறாங்க. அதே மாதிரி இந்தியாவில் இப்போ நமக்கு தெரியும், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் யூஜிசியில் ஏற்படுத்தப்பட்டுள்ள மாற்றங்கள் எப்படி கல்வியை பாதிக்கும், மாநில உரிமை எப்படி பாதிக்கும், கல்வியாகவே இருக்காது அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறாரோ அதோடைய ஒரு பதிலாக தான் யூஜிசி ஆசை யூனிவர்சிட்டியை ப்ரெஷர் போடுறாங்க. நீங்க கவு யூரின் நல்லா இருக்கு, கவு டங் நல்லா இருக்கு அப்படின்லாம் ஆராய்ச்சி பண்ணி நீங்க பேப்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி இந்த ஆளுநர் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் நியமிக்கிறதுல தொடர்ந்து தலையிடுறாங்க, மாநில உரிமையை பறிக்கிறாங்க. அதே நேரத்தில் யூஜிசி என்ன பண்ணுது, கவு சயின்ஸை பத்தி போதியன்னு சொல்லுது. அப்ப என்னன்னாக்க இந்தியா முழுவதும் பல்கலைக்கழகங்கள் மூலமாகவும் அந்த இந்துத்துவ அரசியலை கொண்டு வருவதற்காக தான் ஆளுநர்கள் மூலமாக பல்கலைக்கழக வைஸ் சான்சலர் நியமிப்பதன் மூலம் அவங்க தலையிடுறாங்க. எனவே பல்கலைக்கழகங்கள் எல்லாத்துலயுமே அவங்க கவு சயின்ஸை கூத்தணும் பாக்குறாங்க. அதுக்கு மாநில அரசுகள் பிஜேபி அல்லாத அரசு தடையா இருக்கிறதுக்காக தான் இந்த சூழ்ச்சியை பண்றாங்க. எனவேதான் யூஜிசி மூலமாக கவு சயின்ஸ் எக்ஸாமினேஷன் அவங்க சொல்லி சொல்றாங்க. அது மாதிரி கவு ரிசர்ச் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ பொதுவாக கேட்டில் ரிசர்ச், பசுக்களுக்கு எல்லா விதமான கால்நடைகளுக்கான ஆராய்ச்சி என்பதெல்லாம் ஏற்புடையதுதான். ஆனா இந்த மாதிரியான வெறும் கவு மட்டுமே அப்படிங்கிறதுல தான் பிரச்சனை வருகிறது. ஸோ தொடர்ந்து இது போன்ற விஷயங்களை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் மூலமா இதை பண்றாங்க. ஸோ அப்புறம் அந்த கவுடங் மூலமாக ஒரு சிப்பு பண்ணி அது செல்போன் ரேடியேஷனை தடுக்கும் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவு சொல்றாங்க. ஸோ அப்படி ஒரு ஆராய்ச்சி பண்ணி உண்மையிலே அது மாதிரி நல்லதா இருந்ததுன்னா அது இதெல்லாம் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ உடனடியாக அது மாசா பண்ணி இப்ப நமக்கு செல்போன் ரேடியேஷன்ல ப்ராப்ளம் இருக்கு, கேன்சர் இதெல்லாம் சொல்றோம். ஸோ உண்மையிலேயே அந்த சிப்பு யூஸ்ஃபுல்லா இருக்கு, அந்த செல்போன் ரேடியேஷனை அந்த கவுடங் இது பண்ணுதுன்னா அதை மாசா மார்க்கெட்டிங் பண்ணி இருந்திருக்கணும். அப்பதான் நம்ம அதை ஏற்றுக்க முடியும். நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லல, ஆராய்ச்சிக்கு ஓப்பனா இருக்கும். அந்த ஆராய்ச்சி பண்றீங்க, அது பல வருஷம் ஆனாலும் அது மக்களுக்கு வெளியிலேயே சொல்ல மாட்டேங்கிறீங்க, மக்களுக்கும் பலனளிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப அதோட நம்பகத்தன்மையில நமக்கு டவுட் வருது இல்லையா? அதான் அது மாதிரி இது பாத்தீங்கன்னா கவு இஸ் ஒன்லி அனிமல் தட் எக்ஸல்ஸ் ஆக்சிஜன். உள்ள போறதும் ஆக்சிஜன், வெளியில வரதும் ஆக்சிஜன் சொல்லிட்டு உத்தரகாண்டோட சீஃப் மினிஸ்டர் சொல்றாரு. ஸோ முக்கியமான பொறுப்புகள் டெசிஷன் மேக்கிங்ல இருக்கிறவங்க இந்த மாதிரியான அறிவியலுக்கு புறம்பா சொல்றாங்க. அதே மாதிரி குளிர்காலத்துல கால்நடைகள், உலகத்தோட எல்லா விலங்குகளும் ஆக்சிஜனை உள்வாங்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியே விடுது. ஆனா பசு மட்டும்தான் கார்பன் டை ஆக்சைடு உள்ள இழுத்துட்டு ஆக்சிஜனை வெளியில விடுதுன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்றாங்க. அதை உண்மைன்னு சொல்றாங்க, அதை ஒரு சீஃப் மினிஸ்டர் சொல்றாரு. அப்ப இது எல்லாமே நோக்கம் பசுவை புனிதப்படுத்துறது ஒரு மேலான உயிரியா காரணம் தான். ஸோ அதே மாதிரி இப்போ குளிர்காலம் நார்த் இந்தியாவில் எல்லா விதமான கால்நடைகளும் பாதிக்கப்படுறாங்க, குழந்தைங்களும் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. ஆனால் கவுக்கு மட்டுமே ஸ்பெஷலாக ஒரு ப்ராஜெக்ட் போட்டு இந்த மாதிரியான ஸ்வெட்டர் கொடுக்குற ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. ஸோ அதே மாதிரி ஆர்எஸ்எஸும் அவங்க ஓப்பனாக பட்ஜெட்டுக்கு முன்னாடி, இப்போ பட்ஜெட்டுக்கு முன்னாடி நாங்கள் தொழிற்சங்கம் வச்சிருக்கோம், ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொடுங்க, வேலை நேரத்தை 8 மணி நேரமாக கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் ரிப்போர்ட் கொடுப்போம். ஆனால் ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 51 கவு யூனிவர்சிட்டிஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கவு ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட்
வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க பட்ஜெட்டுக்கு. ஸோ அதுவும் அலோகேட்டும் ஆகுது. 500 கோடி வந்துட்டு பட்ஜெட் அலோகேட் ஆகுது. காமதேனு ஆயோக், ராஷ்டிரிய காமதேனு ஆயோக் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்தியாவில் வந்து உலகம் ஃபுல்லா 1000 விதமான கால்நடைகள் இருக்கு. இந்தியாவில் வந்து 800 டைப்ஸ் இருக்கு. அதுல முக்கியமா கேட்டில் பாத்தீங்கன்னா ஒரு 50 வகையில வந்து பல விதமான பால் கொடுக்கின்ற பசுக்கள், அதே மாதிரி எருமைகளும் இருக்கின்றன. அதே மாதிரி காளை மாடுகளும் இருக்கின்றன. வெயிட் தூக்கத்துக்கு நமக்கு வந்து விவசாயத்துக்கு பயன்படுது. ஸோ அப்போ எல்லாவற்றுக்குமான ஒரு ஸ்கீமா இல்லாம வெறும் கவுக்கு மட்டுமே பண்றதுல தான் வந்து அதுல மத ரீதியான கருத்துக்களை அவங்க எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். ஸோ இது அந்த ஸ்கீமோட பேரு. இது மிகப்பெரிய திட்டம். அது சூத்ரா பிஐசி இந்தியா ப்ரோக்ராம் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோடைய பெயர். ஸோ இதை வந்து எப்படி வந்து கவு பத்தி எப்படி வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து பண்றது அப்படிங்கிறதுக்காக ஒரு திட்டம் போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் அன்வீல்ஸ் பிளான் ஃபார் ரிசர்ச் ஆன் இண்டிஜினஸ் கவ். ஸோ இதுல இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பண்ணும் பொழுது இதுல அவங்க இதில் பல பக்கத்துல இருக்கு. நீங்க கூகுள் பண்ணாலே தெரியும் கவர்மெண்ட்டுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி அதுலேயும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை அடுத்து வந்து சட்டங்கள், கவுக்கான ஆதரவான சட்டங்கள். பெண்களாக நமக்கு வந்து இருக்கிற பாதுகாப்பு கூட இல்லை. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில பிரச்சனை இருக்கு நம்ம சொல்றோம், சட்டங்கள் எல்லாம் பத்தி பேசுறோம். ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்தியாவில் இப்பொழுது இருக்கின்ற சட்டங்கள் பெண்களை விட பசுக்களுக்கு ஆதரவாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறது என்கின்ற ஒரு அதை வலியுறுத்தி கவு மாஸ் போட்டெல்லாம் போராட்டங்கள்லாம் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்தது. ஸோ அந்த அளவுக்கு வந்து கவுக்கான எல்லா விதமான சட்ட ரீதியான விஷயங்களும் இருக்கிறது நம்ம பார்க்கின்றோம். ஸோ இது வந்து யூபி கவர்மெண்ட் வந்து 11 லட்சம் டெஸ்டிடியூட் அங்கங்க திரிந்து கொண்டிருக்கின்ற பசுமாடுகளை வந்து பால் கொடுக்காம இருக்கிற வயதான பசுமாடுகளை காப்பாற்றுறதுக்கு செலவு பண்றாங்க. ஒரு அந்த மாதிரி யாராச்சும் ஒரு ஆதரவு அளிச்சு பண்ணாங்கன்னா ஒரு மாட்டுக்கு ஒரு மாசத்துக்கு 900 rupees தரேன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும் பொழுது அறிவியலுக்கு புறம்பாக நிறைய விஷயங்கள் ஃபண்ட் அலோகேஷனும் தேவையில்லாம வந்து நடந்து கொண்டிருக்கின்றது. ஸோ இந்த நேரத்தில் அவங்களோட ப்ராஜெக்ட்ல சொல்றாங்க நான் மில்கிங் கவுஸ் வந்துட்டு அதோட யூரினை நம்ம வந்து பயன்படுத்திட்டோம்னா அப்ப யாரும் வந்து அந்த கவை கொலை பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிசர்ச் பண்ணி கொண்டு வாங்க. இவங்களே சொல்றாங்க நான் மில்கிங் கவுஸை கொலை பண்ணக்கூடாதுன்னா என்ன பண்ணணும், அதோட யூரின் வந்து பயனளிக்குதுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ப்ராஜெக்ட் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அது மாதிரி உள்ளர்த்தத்தோட நடக்குது. எதுல வந்து மருந்து இருந்ததுனாலும் நம்ம அதை எடுத்துக்கலாம், மனித குலத்துக்கு பயன்படுதுன்னா அதுல பாதுகாப்பு, அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா கவு யூரின்ல பலன் இருக்கிறதுன்னு வந்து முடிவை எழுதி வச்சுட்டு அப்புறமா ரிசர்ச் பண்ணா அது எப்படி சரியா இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய பாயிண்ட். அது மாதிரி இன்டர்நேஷனல் ஜேர்னல் ஆஃப் ஹெல்த் பிளானிங் அப்படிங்கிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பேப்பர். த யூஸ் ஆஃப் கவு டங் அண்ட் யூரின் டு கியூர் COVID-19 இன் இந்தியா இஸ் a public health problem. ஸோ மிகப்பெரிய பொது சுகாதாரத்துறை பிரச்சனையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி மருத்துவ ஜேர்னல்ல வந்து இதை வந்து போடுறாங்க. ஸோ இது ரொம்ப நாங்களாம் வந்து கொரோனா டைம்ல இந்தியா வந்து ரொம்ப புகழ்பெற்ற விஷயம், தமிழ்நாடுல மெடிக்கல் டூரிசத்தில் நல்லா இருக்கு அப்படி இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா யாரும் மெடிக்கல் டூரிசத்துக்கு வரவே மாட்டாங்க அப்படிங்கிற லெவலுக்கு வந்துச்சு. ஸோ இப்போ இதுல வந்து என்னென்ன நோய்கள் இருக்கிறது. So there is no concrete scientific background that behind the use of cow dung or urine to boost immunity against COVID-19. But the health risk அது வந்து அந்த cow dung வந்துட்டு அந்த சாணி வந்து உடம்பு மூலமா பூசிக்கிறது. எல்லா எம்பிஸ்லாம் கூட அந்த மாதிரி பூசிக்கிட்டு இது பண்ணாங்க. RSSI சார்ந்த குழந்தைகள் மருத்துவர்கள் கூட அந்த மாதிரி வந்து முழுசா சாணியை போட்டுட்டு கொரோனா டைம்ல அது சரியாயிடும் சொல்லிலாம் குழந்தைகள் மருத்துவர்கள் கூட சொன்னாங்க. ஸோ ஆனா அதுல பாத்தீங்கன்னா கேம்ஃபிலோபாக்டீரியோசிஸ், சால்மோனோசிஸ், லிஸ்டீரியாசிஸ், அந்த எலிக்காய்ச்சல், லெப்டோஸ்பைரோசிஸ், கிளமிடியாசிஸ், கிரிப்டோஸ்போரோசிஸ் போன்ற பல்வேறு விதமான நோய்கள், ஈகோலை, மைக்கோபாக்டீரியம், பாராடியூபர்குலோசிஸ் அப்படி லிஸ்ட் அடக்கியிருக்காங்க. இது எல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு. இன்னொரு விஷயம் என்னன்னா உலகத்திலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த கருப்பு பூஞ்சைன்னு ஒன்று வந்தது கொரோனா டைம்ல. கண்ணெல்லாம் இதுவாச்சு தெரியுங்களா, மூஞ்செல்லாம் இதுவாய் நிறைய பேர் இறந்தாங்க கருப்பு காளான்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து உலகத்துல பல நாடுகள்ல வந்து கொரோனா வந்தாலும் இந்த மாதிரி கருப்பு பூஞ்சை பிரச்சனை வந்து இந்தியாவில் மட்டும்தான் வந்தது. அது வந்து ஒருவேளை கவுடங்னால இருக்கலாமா அப்படின்ற ஆய்வு அறிக்கைகள்லாம் வெளிநாடுகள்ல வந்தது. ஸோ இது மாதிரி அதனால வந்து இப்போ கொரோனால கூட நிறைய பேர் பொழைச்சு வந்துட்டாங்க. ஆனா அந்த கருப்பு கம்யூக்கர் மைக்கோசிஸ்ல இறந்ததுலாம் நடந்தது. அதனால ஆய்வுகளை பத்தி பேசும்போது பிளாக் ஃபங்கஸ் பூஞ்சை அது தமிழ்நாட்டுல கூட வந்துச்சு, நிறைய காப்பாத்துறது கஷ்டம், உயிரிழப்பு வந்தது. அது வந்து இந்தியாவில தான் வந்துச்சு. அது காரணம் வந்து அந்த பசுமாட்டு சாணியை இருக்கலாமா அப்படிங்கிற ஆராய்ச்சி வந்து இப்பயும் தொடர்ந்து கொண்டிருக்கு. ஏன்னா மற்ற நாடுகள்ல அது இல்லை அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி சர்வதேச அரங்கல்ல கொரோனா COVID-19 பேஷண்ட்ஸ் வந்துட்டு இந்தியாவில் வந்து கியூவர்ஸ்ல நிக்கிறாங்க, அவங்களுக்கு பெட் இல்லை, ஆக்சிஜன் இல்லை. அந்த நேரத்தில் இந்தியாவில் இருக்கிற MLAs எல்லாம் வந்து நீங்க வந்து கவு யூரின்
யூரினை டைலூட் பண்ணி கொடுங்க, அங்க வந்து அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்றாங்கன்னு நகைப்புக்குரியதாக மிக முக்கியமான இன்டர்நேஷனல் ஹெல்த் ஜேர்னல்ல வருது. ஏன்னா எல்லாரும் எவிடன்ஸ் வந்து கோமியத்துக்கு ஆதரவா கொடுக்கும்போது கோமியத்துக்கு எதிராக இந்தியாவில் இருக்கின்ற நடைமுறைகளை எவ்வளவு கேவலமாக கிண்டல் பண்ணி இன்டர்நேஷனல் மெயினான பப்மெட்ல இருக்கிற ஜேர்னல்ஸ் இதெல்லாம். இந்த மாதிரி நிறைய ஜேர்னல்ஸ் இருக்கு. நம்ம அவங்க 5 ஜேர்னல் கொடுத்தா நம்ம 50 ஜேர்னல் கொடுக்கலாம். இப்ப பிரச்சனை என்னன்னா நம்ம அறிவியலுக்கு எதிரானவர்கள் எல்லாம் ஆராய்ச்சிக்கு எதிரானவர்கள் எல்லாம் அது அன்பயஸ்டா ஒரு மக்களுக்கு ஆதரவா இருக்கணுங்கிற எண்ணத்தோட ஒரு ஆராய்ச்சி செய்ய வேண்டும். எதுல வேணா என்ன வேணா நல்லது இருக்கலாம், ஆனா அது ஓப்பன் மைண்டடா பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஆனா வந்து அதே நேரத்துல நீங்க வந்து மனிதர்களுக்கான எதுவுமே செய்யாம மாடுகளுக்கு மட்டுமே பண்றது கவு கேபினெட் அப்படின்னு ஒண்ணு போட்டு அந்த நான் மில்கிங் கவுஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகமான ரிசர்ச்சர்ஸ்லாம் வந்து பண்றாங்க. அது மாதிரி மத்திய பிரதேஷ்ல கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்து கவு யூரின் ஃபினைல் வச்சு கிளீன் பண்ணாம கவு யூரின் வச்சு கிளீன் பண்ணோம்னா அது அந்த ப்ராஜெக்ட் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. ராஜஸ்தான்ல ஒரு 15 நாளைக்கு வந்து அது பைலட் ப்ராஜெக்டா பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இதெல்லாம் நடந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அப்புறம் என்ன ஆச்சு அந்த ரிசர்ச், ஒருவேளை கவு யூரின் வந்து ஃபினைல் மாதிரி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்தியாவில் இருக்கிற இத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ் இத்தனை ஆஃபீஸர்ஸ் டெய்லி நம்ம ஃபினைல் யூஸ் பண்றோம். ஸோ அதை நம்ம பயன்படுத்தி போகலாமே. ஸோ அந்த மாதிரி வந்து வரவே இல்லை. அது அந்த பைலட் ப்ராஜெக்ட் வந்துச்சு, அது என்னன்னு தெரியல. மத்திய பிரதேச சில இடங்கள்ல வந்து சில ஆபீஸ்ல பயன்படுத்துறாங்க, டெல்லியில சில இடத்துல பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அது பெருமளவில் இல்லவே இல்லை. உண்மையாக அது பலன் அளித்தது என்றால் அது உடனடியாக, ஏன்னா அது வந்து ஈஸி எக்கனாமிக்கலான ஒரு விஷயம், அது வந்து பயன்படுத்த அடுத்த கட்டத்துக்கு அதை எடுத்து போகல. ஸோ அதனால யூரோப்பியன் ஜேர்னல்ஸ்ல வந்து அந்த மாதிரி இல்ல, கவு யூரின் இதெல்லாம் வெளிநாட்டு ஜேர்னல், நம்ம வந்து ஃபினைல் அதை யூஸ் பண்றதை பத்தி அது மாதிரி பலன் இல்லைங்கிறத பத்தி அவங்க கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறாங்க. ஸோ இதுவும் அந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ இது வந்து ஒரு சயின்டிபிக் வேலிடேஷன் அண்ட் ரிசர்ச் ஆன் பஞ்சகவ்யா, இது ஒரு ஸ்கீம். இதெல்லாம் இந்தியாவில் நம்மளுடைய வரி பணத்தில் அரசாங்கத்தால் செய்யப்படுகின்ற திட்டம், அந்த SVAROP அப்படிங்கிறது. இது மாதிரி பல திட்டங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கின்றன. விரைவில் எல்லாத்துலயும் பலன் இருக்கு அப்படின்னு சொல்லி வரும். அதை நம்ம வந்து வேற வழியெல்லாம் பண்ணிதாகணும். ஸோ இந்த நேரத்தில் இந்தியாவில் வந்து எப்படி IIT மெட்ராஸ் வந்து ரொம்ப முக்கியமான இடமோ அது மாதிரி எய்ம்ஸ் டெல்லி வந்து ரொம்ப முக்கியமான இடம். அந்த இடத்துல ஆன்மீக மருத்துவம் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அறிவியலும் ஆன்மீகமும் ஒன்றாகவே முடியாது. ஆன்மீக மருத்துவத்தை கொண்டு வருவதற்கு எய்ம்ஸ் மதுரை டெல்லியில இருக்கிற மருத்துவர்கள்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனாலும் எந்த விதமான கருத்தையும் யார்ட்டையும் கேட்காம எல்லாமே வந்து திணிக்கப்படுகின்றது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இது எல்லாமே சில வருடங்களா நடக்குது. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி என்னன்னா ஸ்பிரிச்சுவல் மெடிசன். இது வந்து மெடிக்கல் அஸ்ட்ராலஜி. ஸோ மெடிக்கல் அஸ்ட்ராலஜி இப்போ வந்து ஒருத்தருக்கு தலைவலிக்கு ஜோதிட மருத்துவம், ஒருத்தருக்கு தலைவலிக்குதுன்னு ஒரு ஆஸ்பத்திரி போனாருன்னா அவர் ஜாதகம், நீ எப்போ பிறந்த டேட் ஆஃப் பர்த்லாம் பார்த்துட்டு உனக்கு வந்து இப்போ இன்னைக்கு வந்து டைம் சரியில்லை அதனால நீ அங்க கோயிலுக்கு போ அப்படின்னு சொல்றது, அதுதான் வந்து ஜோதிட மருத்துவம். ஸோ அது வந்து ஆயுஷ் டிபார்ட்மெண்ட் அதை பண்றாங்க. இப்போ நம்ம இதுல என்ன அடுத்த முக்கியமான பிரச்சனை என்ன வருதுன்னா, உங்களை மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்னு என்ன நினைக்கிறோம்னா, நவீன அறிவியல் மருத்துவம் என்பது மிகவும் நன்றாக வளர்ந்து அகில உலக அளவில் மக்களை வந்து காப்பாத்துது. இந்த நேரத்துல மற்ற ஆயுர்வேதா யுனானி சித்தா இதுக்கு யாருமே எதிரானவர்கள் அல்ல. ஆயுர்வேதா யுனானி சித்தா போன்ற எல்லாவற்றிலும் இருக்கின்ற நல்லவற்றை ஆராய்ச்சி செஞ்சு நம்ம இதுல வந்து சேர்க்கறது நம்ம ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா எல்லாத்தையும் ஒன்னாக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதோடைய ஒரு போக்கு தான் மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி ஆயுஷ் டிபார்ட்மெண்ட் பண்ணா நவீன அறிவியல் மருத்துவரை நாங்க கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. ஆனா இன்றைய அரசாங்கம் வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் வரைக்கும் அதை கொண்டு வரணும்னு சொல்லி திட்டம் போடுறாங்க. அதனாலதான் பிரச்சனை. அதனால நாங்க பேச வேண்டியதா இருக்கு. மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜியோ இல்ல ஸ்பிரிச்சுவல் மெடிசனோ இல்ல இந்த பஞ்சகவ்யாவோ ஆயுஷ் டிபார்ட்மெண்ட் ஆயுஷ் டாக்டர் மட்டும் பயன்படுத்தி ஆயுஷ் டாக்டர்ஸ் கிட்ட போகணும்னு நினைக்கிற பேஷண்ட் வந்து போனாங்கன்னா பிரச்சனை இல்லை, அவங்க விரும்பி போறாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லாமல் இது பொதுமைப்படுத்த எல்லாரும் மேல நவீன அறிவியல் மருத்துவத்தின் மீது நவீன அறிவியல் மருத்துவர்கள் மீது திணிக்கப்படுவது மட்டும்தான். அதனால ஒரு அப்ஜெக்ஷன் நம்ம தெரிவிக்க வேண்டியதா இருக்கு. சோ மத்திய பிரதேஷ்ல அஸ்ட்ராலஜி OPD வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படி நாங்க சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தா அந்த அறிவிக்கை வந்து வெளியில வருது. சோ ஆஸ்ட்ரோ ஃபோக்கஸ் பண்றதுன்னு. அதே மாதிரி இப்போ இன்டகிரேட்டட் மெடிசன் அப்படிங்கிறது எல்லாம் கேள்விப்படும் போது பேசும்பொழுது எல்லா மருத்துவத்தையும் ஒன்னா அடைச்சா நல்லா தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அது நடைமுறை சாத்தியமே இல்லை. ஒவ்வொரு மருத்துவத்தினுடைய அந்த ஃபார்முலா சூத்திரம் என்பது வேற இருக்கும். உதாரணத்துக்கு இந்தியாவில் வந்து இப்ப தமிழ்நாட்டில் நிறைய கட்சி இருக்கு. பிஜேபி இருக்கு, DMK இருக்கு, ADMK இருக்கு, நாம் தமிழர் கட்சி இருக்கு, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு. எல்லாமே கட்சி தான். எதுக்கு தனித்தனியா எல்லா கட்சி எல்லாம் ஒன்னாக்கி ஒரே கட்சி ஆக்கலாம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஒவ்வொரு கட்சியுடைய எல்லாம் கட்சி தான். ஒவ்வொரு கட்சியோட கருத்துக்கள் வேற, அவங்களோட செயல்படு வேற. அதே மாதிரிதான் ஒவ்வொரு மருத்துவமும் வேறு வேறு விதமாக இருக்குது. அதோடைய ஃபார்முலாவே வேற. அது ஒன்றாக்க என்பது சாத்தியமே இல்லை.
ஆனா டாக்டர் ரவீந்திரநாத் குறிப்பிட்டது போல ஒரே நாடு ஒரே மருத்துவம் 2030 விஷன் 2030 என்ற இதை வந்து நோக்கி வெளிப்படையாக அறிவித்து வெளிப்படையான பார்லிமெண்ட்ல அறிவிக்கிறது நடந்து கொண்டிருக்கின்றது. இது போன்ற விஷயங்கள் உங்கள் மத்தியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இதை கொண்டு வரோம். ஸோ எல்லாத்தையும் அலோபதி, ஹோமியோபதி, ஆயுர்வேதம் எல்லாத்தையும் ஒன்னாக்கி ஒன் ஹெல்த் சிஸ்டம் அது வந்து 2030 லான்ச் பண்றது தான் அது. ஸோ நேஷனல் மெடிக்கல் கமிஷனும் இப்போ அவங்க கையில தான் இருக்கு, யூஜிசி எல்லாமே அவங்க கையில இருக்கு. ஸோ அதை வந்து அவங்க ஆதரிக்கிறாங்க. ஸோ எங்களை போன்ற மருத்துவர்கள் அந்த மாதிரி செய்யாதீங்கன்னு சொல்றோம். ஸோ ஆனா வந்து இந்தியாவுக்கு வந்து மருத்துவத்தையும் மக்களுக்கான சுகாதாரத்தையும் பத்தியும் கவலையே படாத ஒரு அரசாங்கம் உலகம் ஃபுல்லா வந்து 6% 7% ஜிடிபிக்கு செலவு பண்ணோம்னா நம்ம வந்து மிக குறைவாக 1.75 ஆண்டுகள் ஆகிவிட்டு சுதந்திரமாகி 1.5 அவ்வளவுதான் நம்ம வந்து ஜிடிபிக்கு செலவு பண்றோம். அதுல ஆராய்ச்சிக்கான செலவு வந்து வெறும் 3%. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த பட்ஜெட்டுக்குள்ளார 3%. ஸோ இது போல கிளினிக்கல் ரிசர்ச்ங்கிறதே கிடையாது. பாஜக ஜிடிபில 0.09%. ஸோ அப்ப வந்து இப்ப பாஜக அரசாங்கம் வந்து உடனே தொடர்ந்து பட்ஜெட்ல வந்து ரிசர்ச்சுக்கான ஃபண்டை வந்து குறைச்சிக்கிட்டே வராங்க. நாங்க உட்காந்து பேசுறது ஆராய்ச்சி பண்ணுங்க, ஆராய்ச்சிக்கு ஃபண்டு கொடுங்க, அது நவீன அறிவியல் மருத்துவத்துக்கும் கொடுங்க, ஆயுஷுக்கும் கொடுங்க, எதுக்குமே அவங்களுக்கு கொடுக்காதீங்க எங்களுக்கு மட்டும் கொடுங்கலாம் சொல்லல. ஆனா அந்த சயின்டிபிக் டெம்பர்மெண்ட் என்கின்ற அறிவியல் பூர்வமான கருத்துக்கள் வேண்டும், ரிசர்ச்சுக்கு அதிகமான ஃபண்டு வேணும் அப்படிங்கிறதா. ஸோ தொடர்ந்து வந்து இந்தியா உலகம் முழுமைக்கும் வந்து இந்த மாதிரி தெரியும், நம்ம பண்ண ரிசர்ச் வந்து நம்ம கிட்ட ஃபண்டே கிடையாது, ரிசர்ச்சஸ் எதுவுமே சரியா செய்யல அப்படின்னு. அதே நேரத்தில் மக்களுக்கு எதிராக நம்ம வந்து பப்ளிக் ஹெல்த் என்கின்ற பொது சுகாதாரத்துறை மூலமாக இருக்கின்ற மருத்துவ நிறுவனங்களை மூடுகின்ற விழா நடத்துகின்றது. ரிசர்ச்சும் பண்றது இல்ல, மருந்தும் கவர்மெண்ட் கொடுக்கறது இல்ல. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து 75வது ஆண்டு விழா சுதந்திர தினம் வரும்பொழுது தொடர்ந்து பல நிறுவனங்கள் மூடப்படும். அப்படி இருக்கிறதே 2-3 நிறுவனங்கள் தான் பொதுத்துறை நிறுவனங்கள் மருந்து உற்பத்தி செய்யுது, அதையும் மூடுகின்ற மூடு விழா நடக்கிறது. செங்கல்பட்டுல இருக்கிற இன்டகிரேட்டட் வேக்சின் காம்ப்ளெக்ஸ் தொடக்கவே இல்லை. ஸோ அது மாதிரி ஆராய்ச்சியும் செய்யறது இல்லை, நம்ம கேட்டாலும் அதை நமக்கு கொடுக்கல. ஸோ தொடர்ந்து 0.09% ஆஃப் தி ஜிடிபி தான் நம்ம ரிசர்ச்சுக்காக கொடுக்குறோம். ஸோ இந்த நேரத்தில் அறிவியல் முக்கியம், அறிவியல் பூர்வமான கருத்துக்கள் முக்கியம், மக்களிடையே மூட நம்பிக்கைகளை பரப்பக்கூடாது, எந்த விதமான முன்முடிவுகளும் இல்லாத ஆராய்ச்சிகள் முக்கியம். ஏராளமான அறிவியலாளர்கள் இன்றைய அரசாங்கத்துடைய அறிவியலுக்கு எதிரான கருத்துக்களுக்கு எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதை நாமும் வந்து உணர்ந்து அதை நோக்கி நம்ம செல்ல வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கருத்து. இது வந்து இதை பத்தி நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. 2030 இந்திய அரசாங்கம் ஒரு நாடு ஒரு ஹெல்த் சிஸ்டம் அப்படியே நோக்கி போய்கொண்டிருக்கின்ற விஷயமெல்லாம் இன்னும் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. ஏன்னா ஒன் நேஷன், ஒன் ரிலிஜன், ஒன் லாங்குவேஜ், ஒன் ரேஷன் கார்டு, ஒன் எலெக்ஷன், அது மட்டுமல்ல மிக மிக மோசமாக ஒன் நேஷன் ஒன் ஹெல்த் சிஸ்டம் என்ற ஒரு தவறான அறிவியலுக்கு புறம்பான ஒரு இடத்தை நோக்கி கொண்டிருக்கிறது. அதோடைய ஒரு வெளிப்பாடு தான் இன்றைக்கு நம்ம ஐஐடி மெட்ராஸ்ல பார்த்து கொண்டிருக்கோம் என்று இணைத்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். நன்றி. சொல்றவங்களா பெரும்பாலும் இல்ல, அப்படி இல்ல, பல்வேறு சாதிகளை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க. குறிப்பாக இந்துத்துவ கருத்தியலை பிராமணியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் சொல்றாங்க, செய்யறாங்க. அதுதான் ஒரு பிரச்சனை. இல்ல இந்த மாதிரி இப்போ வந்து நீங்க ஜேர்னலிஸ்டா இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு நிறைய தெரியும். 20 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குவாலிட்டி ஆஃப் ஜேர்னலிசம் ஒருத்தங்க பண்ணாங்கன்னா எப்படி இப்போ அவங்க பண்ணியிருக்காங்க, அந்த எழுதியிருக்கவங்களை பார்த்தா நீங்க நினைப்பீங்க கரெக்டா இருக்கு அப்படின்னு. அது மாதிரி ஆனால் இப்பொழுது பார்த்தீங்கன்னா டைல்யூட் ஆனது மாதிரி பல்வேறு கட்டுரைகள் வருகின்றன. பெய்டு மீடியான்ற நம்ம சொல்ற மாதிரி பெய்டு ஜேர்னல்ஸ் இருக்கின்றது. அதனால தான் நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, இப்போ நாங்கள் ஏன் இவ்வளோ உதாரணம் சொல்லணும்னா, நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறீங்க, நாங்கள் அதுக்கு எதிரானவல்ல. ஒருவேளை அந்த சிப்பு ரேடியேஷனுக்கு இது பண்ணால் அதை எங்களுக்கு கொடுங்க, அந்த ஃபினைல் வந்து அந்த கவ் யூரின் வந்து யூஸ் ஆகுதுன்னா அதை எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் எங்கள் ஆஸ்பத்திரியில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஆகவே அது வந்து அந்த இடத்துல அந்த மாதிரி சொல்கிற மாதிரி அவர் சொல்லி நாங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா நாங்களே நவீன அறிவியல் மருத்துவருக்கு எங்களோட வேலையை படிக்கிறது தான். ஸோ வந்து சொல்லி தெரிஞ்சுக்கிற மாதிரி கிடையாது. ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான பேப்பர்ஸ் வந்துகிட்டே இருக்கு, ஜேர்னல்ஸ், நேஷனல்
இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து ஜேர்னல்ஸ் வந்து கொட்டி கொண்டிருக்கிறது உலகம் பூரா. ஸோ அப்போ வந்து தேடி இந்த ஜேர்னல் அந்த ஜேர்னல் சொல்ற மாதிரி அப்படி நம்மளும் ஒரு 50 ஜேர்னல் சொல்லலாம். அவங்க 5 ஜேர்னல் நம்ம 50 ஜேர்னல் சொல்லலாம். அவர் வெளியிட்டாங்க சொல்லிட்டாரு. அதை என்ன பார்க்கலாம். என்ன பிரச்சனைனாக்க அமெரிக்காவில் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதால ஏற்றுக்க முடியாது. அமெரிக்காவில் சார்லஸ் டார்வினுடைய பரிணாம கோட்பாட்டை ஏற்றுட்டாங்களா? எல்லா பல்கலையும் நடைமுறைப்படுத்துறாங்களா? பரிணாம கோட்பாட்டை அமெரிக்காவில் ஏற்றுக்கலைங்க, அபார்ஷனை ஏற்றுக்கல. ஏன்னா அமெரிக்காவில் சொல்றதெல்லாம் சரி எப்படி ஏற்றுக்க முடியும் நம்ம? அதனால வந்து இன்னைக்கு வந்து போலி அறிவியலையே அறிவியலா மாற்றுறதுக்கான விஞ்ஞான ஆராய்ச்சியில் நடக்குது. அப்படிப்பட்ட ஆராய்ச்சியில் வரலாம், அதை அவர் காமிக்கலாம். ஆனால் என்னன்னாக்கா இன்றைக்கு வந்து எவிடன்ஸ் பேஸ்டா கோமியத்தை கொடுத்தோம் இத்தனை டெங்கு காய்ச்சல் குணப்படுத்தினோம், கோமியத்தை கொடுத்தோம் இத்தனை கொரோனா நோய்களை காப்பாற்றினோம், கோமியத்தை கொடுத்தோம் இத்தனை டைபாய்டு நோயை காப்பாற்றினோம், ஏதாச்சும் எவிடன்ஸ் பேஸ்டா காமி ஏற்றுக்கலாம். அப்புறம் ஸ்மால் மலேரியாவுக்கு நாங்கள் வந்து கோமியத்தை கொடுத்தோம் 15 நிமிஷத்துல குணமாயிருச்சு அப்படின்னு சொல்லுங்க. அவர் சொன்னார்ல 15 நிமிஷத்துக்கு சரியாயிடுச்சுன்னு. ஆராய்ச்சி பண்ணுங்க, மலேரியா நோயில கொண்டு வரோம், நீங்க கோமியத்தை கொடுங்க, 15 நிமிஷத்துல மலேரியா சுத்தமா குணப்படுத்துறீங்க, ஏத்துக்கலாம். ஸ்மால் ஸ்டடிஸ் வந்து ஏற்புடையதல்ல. இப்ப நான் ஐசிஎம்ஆர்ல வந்து ஒரு பர்டிகுலர் மந்திரம் சொல்லி கோமா பேஷண்ட் வந்தாங்கன்னு சொல்றாங்களே, 3 வருடங்கள் நடந்த அந்த ஸ்டடி மொத்தமே 40 பேஷண்ட் பண்ணாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு ஆக்சிடென்ட் ஆகுது, எவ்வளவு பேர் கோமால இந்தியா முழுமைக்கு இருப்பாங்க, ஒரு 40 பேர் தான் ஸ்டடி பண்ணிருக்காங்க. அந்த ஆராய்ச்சி ஆர்எம்எல் என்ற ராமோகன் லோக்கிய மருத்துவமனை நடக்குது. அந்த ஆராய்ச்சி வந்துட்டு எய்ம்ஸ்ல எல்லாம் போய் கேட்கறாங்க. அவங்க வந்து அடிப்படையிலேயே இது வந்து ஹைபோதீசிஸ்ல சரியில்லை என்று ஏற்கவே இல்லை. சோ அப்ப அது யார் அதை ஏத்துக்கிறாங்களோ அவங்களுடைய மனநிலை, அவங்க ஏற்கனவே இந்துத்துவ மனநிலையில இருக்காங்க, அதனால அந்த ஆராய்ச்சி செய்யறதுக்கு விடுறாங்க. வெறும் 40 பேர் பண்றாங்க. வெறும் 40 பேர் சொல்லிட்டு இன்னும் பலன் இல்லை என்று சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி நெகட்டிவ் டபுள் நெகட்டிவ் வந்தாலும் கொடுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்ல வரோம்னா, அன்பேஸ்டா ஒரு ஆராய்ச்சி பண்ணுங்க, மாசா பண்ணுங்க, நல்ல கண்ட்ரோல் வச்சு பண்ணுங்க. அது என்ன முடிவோ அந்த முடிவு ஒருவேளை நல்லதாக இருந்ததுன்னா மனித குலத்துக்கு அதை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்க தயாரா இருக்கோம். அந்த ஃபினால கொடுங்கன்னு தான் சொல்றோம். நாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாதிக்க நாங்கள் தயாராக இருக்கோம், அவர் தயாராக இருந்தால் விவாதிக்கலாம். நான் என்ன கேட்குறேன்னாக்க, ஏங்க ஐஐடியும் மத்திய அரசு நிறுவனங்கள்லாம் வெறும் பசுமாட்டு யூரினை மட்டும் ஆராய்ச்சி பண்ணுறீங்க, எரும மாட்டு யூரினே ஆராய்ச்சி பண்ணுங்க. யார் உங்களை தடுத்தா? ஏங்க இந்தியாவில் அதிகமாக பயன்படுறது எரும மாட்டு பால் தாங்க. நீங்க ஏங்க எரும மாட்டை பற்றி ஆராய்ச்சி பண்ண மாட்டேங்கிறீங்க? எரும மாட்டோட கோமியத்தை எரும மாட்டு சாணியை ஆராய்ச்சி பண்ணுங்க. யூரின்ல ஆராய்ச்சி பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. பசுமாட்டு யூரின் ஆராய்ச்சி பண்ணாதான் பசுமாட்டு வரக்கூடிய நோய்களை கண்டுபிடிக்க முடியும். மனிதன யூரின் ஆராய்ச்சி பண்ணாதான் மனிதர்கள் வரக்கூடிய நோய்களை கண்டுபிடிக்க முடியுது. மேலும் ஒரு சொட்டு மழை வந்தா போதும் அதை வச்சு ஏராளமான நோய்களை கண்டுபிடிக்கிறதும் இல்லையா? அப்ப அது மாதிரி ஆராய்ச்சி நம்ம தடுக்கல. ஆனா நீங்க வந்து எதுக்காக பசுமாட்டை மட்டுமே செய்றீங்க? அதுக்கு வந்து சரக சமிதை, சுசுருத சமிதையில நீங்க உதாரணத்தை எழுதுறீங்க. சரக சமிதையில சாப்டர் 27ல மிக தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. 27 வகையான விலங்குகளுடைய உணவை வந்து இறைச்சியை வந்து நம்ம ஆரோக்கியத்துக்கு பயன்படுத்தலாம் சொல்றாங்க. பசுமாட்டு இறைச்சி எவ்வாறு பயன்படுத்துறாங்கிறது 27வது சாப்டர்ல இருக்கு. ஆத்ரேயா என்பவர் வந்து நபி, அதாவது ஆயுர்வேத மருத்துவத்தில் மிக முக்கியமானவர். ஆத்ரேயா சொல்றாரு, கடுமையான உடல் உழைப்பாளிகள், நீண்ட காலமாக மூக்கு சளி உள்ளவர்கள், அதே கூட பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெட்டிக்னு சொல்லக்கூடிய ரொம்ப உடல் தளர்வு ஏற்படக்கூடியவர்கள், நீண்ட கால காய்ச்சல், இவர்களுக்கெல்லாம் பசுமாட்டு இறைச்சி நல்லது சொல்றாரு. சரக சந்தையில் சொல்லியிருக்கு, பசுமாட்டு இறைச்சி மாட்டு இறைச்சி உடலுக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணுங்க. 27 விலங்குகளை பத்தி சொல்லிருக்கல, 27 விலங்குகளோட இறைச்சி பத்தி ஆராய்ச்சி பண்ணுங்க. எது உங்களை தடுக்குது? அப்ப என்னன்னாக்கா இங்க அரசியல் இருக்குன்னு சொல்ல வர்றோம். உங்க ஆராய்ச்சியில அரசியல் இருக்குன்னு சொல்ல வர்றோம். மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். மக்களை மாணவர்களை மத ரீதியா பிரிக்க பாக்குறாங்க. அதுக்கு இதே பயன்படுத்துறாங்க. பஞ்சகவியத்தை பண்டிகை நல்லா சாப்பிடணும்னு சொல்லுங்க, டெய்லி ஐஐடி கொடுங்க. உங்க மாணவர்கள் ஏத்துக்குவாங்களா? முதல்ல பஞ்சகவியத்தை காலைல பிரேக்ஃபாஸ்ட் ஒரு கப்ல வச்சு கொடுக்கல, ஸ்பூன் போட்டு கொடுக்கல பஞ்சகவியத்தை சாப்பிடட்டும். வருத்தமான விஷயம் வந்து ஐஐடி மெட்ராஸ்ல மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுல வேறு சில கல்லூரிகளிலும் இந்த மாதிரி நான்வெஜ் கொடுக்காதெல்லாம் இருக்கு. நாங்க போய் நேரடியாக ஆய்வு செஞ்சு கேட்டப்போ அது காஸ்ட்லின்னு சொல்லி சொன்னாங்க. காஸ்ட்லியோ நாட் காஸ்ட்லியோ. ஸோ பொதுவாகவே சமீப காலங்களில் பாஜக தமிழ்நாட்டில் வளருது. இந்த மாதிரி இந்துத்துவ ஜாதிய பிரச்சனைகள் அதிகம் வருகிறது. இந்துத்துவ பிரச்சனைகள் உள்ளடங்கிய தலையிடக்கூடாதுங்க. உணவு செயல்களுக்கு தலையிடுறீங்க. அந்த இது வந்து கலாச்சார காலங்கிற அதிகாரம் யார் உங்களுக்கு கொடுத்தது? யாருக்கு என்னென்ன வேணும் சாப்பிட்டு போட்டோம், நீங்க போய் தலையிடுறீங்க. அப்ப வந்து அவங்க பஞ்சகவியம் சாப்பிடுறாங்க, நம்ம அதை தலையிடல, அது அவங்களுடைய உரிமை. நாம டெய்லி நல்லா சாப்பிடணும், நான் தலையில்லையே. பஞ்சகவியத்தை நல்லா சாப்பிடணும், தலையில்லை. சரி, இல்ல சித்தாவையும் சரி, நேச்சுரோபதியும் சரி,
கோமியமா இருக்கட்டும், இல்ல மனிதனோட யூரியமா இருக்கட்டும், இல்ல இன்னும் பல அனிமல்களோட யூரின்ஸை வந்து மருத்துவமா பயன்படுத்துறாங்க. ஏன்னா நான் பர்சனலா அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால நான் சொல்றேன். அதை மருத்துவமா பயன்படுத்தும் போது கவர்மெண்ட்டுக்கு இது தெரியாது. கவர்மெண்ட் தெரியும். கவர்மெண்ட் ஏன்னா ஆயுர்வேதா இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் அங்கீகரிச்ச ஒரு கவர்மெண்ட் அங்கீகரிச்சு இப்ப ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுத்து கிளாஸா கூட பல இடங்கள்ல பல காலத்துல வந்து நடக்குது. ஒன்றிய அரசு கொள்கை சாதமா இருக்கு. அதுக்கடுத்து வந்து புரோட்டோசைட்ஸ் ஆதிகால மருத்துவம். ஆதிகால மருத்துவத்தில் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்தியாவிலேயும் சரி நோய்களுக்கு காரணம் இருக்கு, அந்த நோய்களை மருந்து கொடுத்து குணப்படுத்துங்கிற கான்செப்டே இல்லாம இருந்த காலம் ஒண்ணு உண்டு. நோய்கள் வந்து நமக்கு மேல உள்ள சக்தினால இருக்கு வருது, பாவ புண்ணியத்தினால வருதுன்னு கோட்பாடு உண்டு. அப்ப நோயை குணப்படுத்தணும்னா சில தேவதைகளை திருப்திப்படுத்தணும், மந்திரங்கள் சொல்லலாம், தாயத்து கட்டிக்கலாங்கிற நம்பிக்கை உலகம் முழுவதும் இருந்திருக்கு. அப்ப அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நோய்களை வந்து மந்திரங்கள் சொல்லி குணப்படுத்தலாம், மாந்திரிக செய்தி குணப்படுத்தலாம், மேஜிக் மூலமா குணப்படுத்தலாம். ஒரு காலகட்டத்தில் மருந்துகளுக்கு காரணம் இருக்கு, நோய்களுக்கு காரணம் இருக்கு, அவற்றை மருந்து கொடுத்து குணப்படுத்தலாம்னு மனுஷன் கண்டுபிடிக்கிறான். பாத்தீங்களா, அது அறிவியல் ஒரு பாய்ச்சல், அறிவியல் மிகப்பெரிய முன்னேற்றம். அவ்வாறு வருகிற பொழுது பண்டைய காலத்துல பல்வேறு நாடுகளையும் மூலிகைகளை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. தாவரங்கள்ல மூலிகைகள்ல மருத்துவ குணங்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அவ்வாறு பயன்படுத்த ஆரம்பிக்கிறப்ப எந்தெந்த மூலிகை என்னென்ன மருத்துவ குணங்கள் தெரியாது. அப்ப சில இது அவங்க அடைஞ்சிருக்காங்க. அப்ப என்ன நினைக்கிறாங்க மனுஷன் அந்த காலகட்டத்துல, இந்த மாடுகளும் ஆடுகளும் ஏராளமான தாவரங்களை உணவு கொள்ளக்கூடிய விலங்குகளும் ஒரே இடத்துல ஏராளமான தாவரத்தை சாப்பிடுது. தாவரம் மூலிகை, அப்ப ஏராளமான தாவரங்களை மூலிகைகளை சாப்பிடுது. அவ்வாறு சாப்பிடுகின்ற பொழுது பல்வேறு தாவரங்களை சாப்பிடக்கூடிய விலங்குகளுடைய அந்த கழிவை, மாட்டு சாணியையோ அல்லது ஆட்டு புழுக்கையோ அல்லது வேற விலங்குடைய அந்த கழிவையோ நாம் வந்து மருந்தாக பயன்படுத்தினால் எல்லா மூலிகையுடைய சாரம் அது இருக்கும், நோயை விரைவாக குணப்படுத்தலாம் நம்புறான். எனவே வந்து அது மருந்தாக பயன்படுத்தலாம். இது வந்து ஒரு அறிவியல் ரீதியான முன்னேற்றம்னா அறிவியல் ரீதியான முன்னேற்றம், ஆதிகால மருத்துவத்தில் அது முன்னேற்றம். மருந்தல் மூலமா நோயை குணப்படுத்த முடியாது கருதப்பட்ட ஒரு காலத்துல மூலிகையை பயன்படுத்தலாம். பல்வேறு தாவரங்களை சாப்பிடக்கூடிய மூலிகைகளை சாப்பிடக்கூடிய விலங்குடைய ஸ்தானத்தில் கூடுதல் மருத்துவ பயன்பாடுகள் சிந்திக்கிறான். பாத்தீங்களா, அது மிகப்பெரிய சயின்டிபிக் அட்வென்ச்சர்னு சொல்லலாம். ஆனா அதை வந்து நீங்க பயன்படுத்த முடியுமா? அந்த காலகட்டத்தில் மைக்ரோஸ்கோப் கிடையாது, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் கிடையாது, சாணி மூலமா பரவக்கூடிய நோய்களை பத்தி தெரியாது, யூரின் மூலமா பரவக்கூடிய நோய்களை தெரியாது. எனவே அதை மருந்து பொருளாக பயன்படுத்தினாங்க. அது அன்னைக்கு சயின்ஸ், அதை வந்து இன்றைய காலகட்டத்தில் வச்சு அதை பார்க்க கூடாது, அதை நம்ம மதிக்கணும். ஆனா அதே சமயத்தில் அதை நீங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு, அது மூலமா பரவக்கூடிய நோய்களை பத்தி நமக்கு தெரியுது. ஏன்னா அதுக்கு மாற்றாக விஞ்ஞானம் எவ்வளவு கொண்டு வந்திருக்கு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு வந்தா பச்சில ஆண் குழந்தையோட சிறிய ஆண் குழந்தையோட யூரினை குடிக்கலாம், யூரினா மருந்தா பயன்படுத்தலாம் இருக்கு. அது சரியான சரி. அப்ப வந்து எலக்ட்ரால் கிடையாது, ட்ரிப்பு பாட்டில் கிடையாது. அப்ப வந்து அந்த சின்ன குழந்தையோட வந்து அதிகமா இன்ஃபெக்ஷன், யூரின்ல இன்ஃபெக்ஷன் இருக்காது. அந்த யூரினை கொடுத்தா டீஹைட்ரேஷன் சரியான தெரிஞ்சு வச்சிருக்கான். அந்த யூரின்ல அதுக்கான தாது பொருள் இருக்கு, உப்பு இருக்கு. அப்படி எப்படி தவறுன்னு சொல்ல முடியும்? அதே இன்னைக்கு வந்து வயிற்றுப்போக்கு காலராதவங்களுக்கு சின்ன பையோட யூரின் எடுத்து லிட்டரலா கொடுக்க முடியுமா? நம்ம இன்னைக்கு வந்து நவீன அறிவியல் மருந்து வந்துருச்சா இல்லையா? அப்ப அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதே போல இன்னைக்கு வந்து யூரின் நம்ம சிரமப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப கடல்ல போறாங்க, தண்ணி இல்ல, போட்ல திசை மாதிரி போறாங்க, புயல்னாக்க அந்த போட்ல இருக்கிற என்ன பண்றான், அவனோட யூரினை குடிச்சு உயிர் வாழ்றாங்களா இல்லையா? 50 நாள் 60 நாள் தன்னுடைய யூரினே குடிச்சு வாழ்றவங்களா இருக்காங்கல்ல. பாலைவனத்துல போய் தண்ணி இல்லாம ஒட்டகத்துல யூரின் குடிச்சு வாழ்றவங்களா இருக்காங்களா இல்லையா? இருந்தாங்களா இல்லையா? அப்ப அதெல்லாம் பாக்குறோம் நம்ம. அதனால வந்து இதெல்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா பண்டைய கால மருத்துவங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டியது சரியல்ல. அது புரோட்டோ சயின்ஸ். புரோட்டோ சயின்ஸ் ஆதிகால மருத்துவத்தை இன்றைய மருத்துவத்தில் இணைப்பது என்பது சூடோ சயின்ஸ். எது சூடோ சயின்ஸ்? புரோட்டோ சயின்ஸ் இன்னைக்கு இணைப்பது சூடோ சயின்ஸ். இன்னைக்கு அந்த வேலையை பண்றாங்க. ஏன் பண்றாங்க அப்படின்னாக்க, நம்முடைய பாரம்பரியம் மிக உயர்வானது. இந்தியாவில் வந்து கலாச்சாரம் மிக உயர்ந்த கலாச்சாரம். இந்து கலாச்சாரத்தில் மிக சிறந்த மருத்துவ இந்தியாவில் இருந்துச்சு. அந்த மருத்துவ உலகத்துக்கு மிகப்பெரிய கொடை. அது நாங்கள் அந்த கொடையை வழங்குறோம். அவங்க வந்து பெருமைப்பட நினைக்கிறாங்க. அதனால பண்டைய மருத்துவ முறைகள் எல்லாம் நீங்க வந்து ஊக்கப்படுத்துறாங்க பிஜேபி அரசாங்கம். இன்னும் சொல்ல போல இந்தியாவில் இந்திய மருத்துவ முறை வளர்றது தடையாவே இருந்தது சனாதன சக்திகள் தான். இந்தியாவில் வந்து மருத்துவ ஆராய்ச்சி எதிராக சனாதன சக்திகள் தான். இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னு சொன்னால்
பண்டைய கால இந்திய மருத்துவம் என்ன சொன்னாங்க, மனிதன் வந்து இயற்கையுடைய பரிணாம வளர்ச்சி உச்சம்னு சொல்லுச்சு. சரக சமிதை பரிணாம கோட்பாடு சொல்லுச்சு. பஞ்சபூதங்கள் உலகத்தில் உள்ள பொருட்கள் தான் உடல்ல இருக்குன்னு சொல்லுச்சு. உடல்ல உள்ள பொருட்கள் தான் இயற்கையில இருக்குன்னு சொல்லுச்சு. அப்ப வந்து இது வந்து விஞ்ஞானத்துல மிகப்பெரிய முன்னேற்றம். அதனால கடவுள் வந்து மனுஷனை படைக்கல சரக சமிதி சொல்லுது. ஆனா சனாதன தர்மம் என்ன சொல்லுது, 4 வருடங்களில் நான் தான் மனிதனை படைச்சேன். பிரம்மா சொல்ல நான் தான் பிரம்மா தான் மனிதன் படைக்கிறேன். அது மட்டும் இல்ல 4 வருடங்களில் நான் தான் படைச்சேன்னு சொல்லுது. அந்த கோட்பாட்டுக்கு எதிராக, சனாதன தர்மத்துடைய கோட்பாட்டுக்கு எதிராக பண்டைய மருத்துவ விஞ்ஞானம் இருக்கு, பண்டைய மருத்துவ சித்தாந்தம் இருக்கு. யாரும் படைக்கல, மனிதர் இயல்பாக பண்ண வளர்ச்சி உருவாகணும்னு சொல்லுது. நோய்களை வந்து மருந்துகளை கொடுத்து குணப்படுத்த நோய்களை குணப்படுத்த முடியும்னு சரக சமிதி அடிச்சு சொல்லுது. ஆனால் ஒரே நிமிஷம் சொல்லி முடிச்சிருக்காங்க. ஆனா அதே சமயத்துல சனாதன தர்மம் என்ன சொல்லுதுனாக்க பாவமுடைய கோட்பாட்டை வளர்க்குது. தொழுநோய்க்காக செஞ்ச பாவம்னு சொல்லுது. எந்த மோசமான நோய் இருந்தாலும் பாவமுடைய கோட்பாட்டை கற்பிக்குது. அப்ப இதுக்கு நேர் எதிராக பண்டைய மருத்துவ சித்தாந்தம் இருக்கு. அதனாலதான் இந்தியாவில் பண்டைய மருத்துவ முறையில அவங்க வந்து வளர தடுத்தாங்க. பண்டைய மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய மருந்துல யாரு வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஒரு தொழுநோயாளியுடைய சீல்வடியில கரங்களிலிருந்து வாங்கி சாப்பிடுற உணவை போன்றது மருத்துவடைய கரங்களிலிருந்து வாங்கி சாப்பிடுற மருந்து உணவு என்று சொன்னார்கள். அப்ப தொழுநோய் கரங்களிலிருந்து வாங்கி சாப்பிடுற உணவுக்கு சமமான மருத்துவடைய கரங்களிலிருந்து வாங்கி சாப்பிடுற உணவு மருந்து சொன்னாங்க. எந்த அளவுக்கு மருத்துவர்கள் அந்நியப்படுத்தினாங்க, அதே போல மருத்துவர்கள் தீண்டத்தகாத மாற்றினாங்க. இதெல்லாம் செஞ்சது சனாதன தர்மம் தான். அப்ப இவ்வளவு செஞ்சபடி நீங்க வந்து பண்டைய கால மருத்துவம் பேசுறது உங்களுக்கு என்ன பெருமிதம் இருக்கு? இந்தியாவில் 1500 ஆண்டுகளா இந்திய மருத்துவ வளர்ச்சி தடுத்தது சனாதன சக்திகள். அப்ப இன்னைக்கு வந்து பண்டைய கால மருத்துவம் சொல்லிட்டு எல்லா விதமான மூட நம்பிக்கைகளை திரிக்கிறது எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? எனவே இந்தியாவுடைய மருத்துவ வளர்ச்சி தடுத்தவர்களுக்கு இந்திய மருத்துவத்தை பத்தி பேசுறதுக்கு அருகதை இல்லை, யோக்கியதை இல்லைன்னு தான் இருக்கிறது. அது ஆயுர்வேதால அது தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. எங்க பண்ணாலும் தவறுங்க. பஞ்சகவிதை உடம்பு பயன்படுத்துங்க. பஞ்சகவிதை மருந்தா வந்து உட்கொள்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி எந்த அரசு செஞ்சாலும் தப்பு தான். எனக்கு சொல்ல ஏற்கனவே சொல்ல பல்வேறு நோய்கள் வரலாம். இன்னைக்கு அறிவியல் முன்னேற்றத்தில் எல்லா நோய்களுக்கும் பல மருந்து இருக்குங்க. அது எந்த அரசு செய்யாலும் தப்புங்க. ஆயுர்வேத டிபார்ட்மெண்ட் அதை பண்றாங்க. அதுதான் நாங்க சொல்றோம், அதை நீங்க பண்ணுங்க. ஆயுர்வேத டிபார்ட்மெண்ட் ரிசர்ச் பண்ணுங்க. அது நல்லா இருந்ததுன்னா அது எங்களுக்கும் சொல்லுங்கன்னு தான் சொல்றோம். புரியுதுங்களா? நிறைய இல்ல கேரளா அரசு பல தவறு பண்ணுவாங்க. ஹோமியோபதி மருந்தை வந்து கொரோனா தடுப்பு கொடுக்கணும்னு சொல்லி செஞ்சாங்க. அதை நாங்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணோம். ஹோமியோபதி மருந்து வந்து நோயை கொரோனா தடுக்காது. அதை நாங்கள் ஏற்கனவே பல விவாதத்தில் அப்பவே சொல்லியிருக்கிறோம். அதனால வந்து என்னென்ன அது வந்து அந்த அரசு செஞ்சதுங்கிறதுனால ஆதரிக்க முடியாது. எந்த அரசா இருந்தாலும் சரி அது அறிவியல் பூர்வமாக செயல்படணும். அறிவியலுக்கு எதிரான கருத்தில் எந்த அரசு பரப்பினாலும் சரி அது இடதுசாரி அரசியல பரப்பினாலும் தவறு தான்.